Dear students, இன்னைக்கு let us see two beautiful examples of a metric spaces. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான metric spaces. ஓகேங்களா? So we call it to be a இதுக்கு பேர் இந்த செக்ஷனுக்கு பேர் வந்து என்னன்னா we call it to be sequence spaces. Sequence spaces. Okay. Okay. So first let me tell you you know what is sequence அப்படிங்கறதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். So நான் இப்போ real sequences மட்டும் கன்சிடர் பண்ண போறேன். Let capital X, okay, which is equal to set of all sequences அப்படினா xn such that அப்படினா xn's are real. xn belongs to R for all n belongs to H. Okay. So this is a sequence. எல்லா சீக்வென்ஸையும் எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எல்லா சீக்வென்ஸையும் எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ first of all this is a vector space. ஓகேங்களா? இது வந்து என்னது வெக்டர் ஸ்பேஸ். ஏன் உங்களுக்கு வெக்டர் ஸ்பேஸ்ங்கிறது ஒண்ணுமே உங்களுக்கு அடுத்த செமஸ்டருக்கு தானே வரும்னா நோ திஸ் செமஸ்டர் நீங்க இங்க பாருங்களேன். சரி என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இதுல ஒரு அடிஷன் நான் டிஃபைன் பண்ணலாம். xn ஒரு சீக்வென்ஸ் இருக்கு. இது கூட yn ஒரு சீக்வென்ஸை கூட்டினேன் அப்படின்னா we can construct another sequence that xn plus yn. இதெல்லாம் நீங்க பிஎஸ்சியில் போன செமஸ்டரில் படிச்சிருப்பீங்க. ஓகே. அண்ட் ரெண்டாவது வந்து என்னன்னா suppose if some alpha times xn which is equal to alpha xn, this is a sequence. ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து என்னது addition and இதுக்கு பேர் வந்து என்னன்னா scalar multiplication. Okay, so these are the two operations defined on this capital X. Okay, with respect to this, இந்த ரெண்டு ஆபரேஷனுக்கு படி இந்த அடிஷன் இந்த பிளஸ் இருக்கு, இது வேற பிளஸ் இது வேற பிளஸ், இது ரியல் நம்பர்ல உள்ள பிளஸ். இது நான் புதுசா டிஃபைன் பண்ணிருக்கேன். இப்பதான் புதுசா பேர் கொடுத்திருக்கேன். இந்த பிளஸ் என்ன அப்படின்னா இது ரெண்டு சீக்வென்ஸை கூட்டுற பிளஸ், இது வந்து என்னது ரெண்டு ரியல் நம்பர்ஸை கூட்டுற பிளஸ். ஓகேங்களா? you should know the difference. Okay, so with respect to these two operations we call that capital X is a vector space. ஹோப் இந்த செமஸ்டர் நீங்கள் வெக்டர் ஸ்பேஸ் வெக்டர் லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்னு ஒரு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதில் இது ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அண்ட் யூ கேன் வெரிஃபை தட் திஸ் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் will form a vector space on this space. ஓகே. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது கேபிட்டல் எக்ஸ்ன்னு இருக்குல்ல, நான் இது பேரை வேற மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஐ கால் இட் VS, செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ். ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ். ஓகேங்களா? கேபிட்டல் S is a vector space. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரியல் சீக்வன்சஸ் இருக்கு இல்லையா, இதுல we know நிறைய டைப் ஆஃப் சீக்வன்ஸ் படிச்சிருக்கீங்க. கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், காசி சீக்வன்ஸ், ஓகேங்களா, பவுண்டட் சீக்வன்ஸ், ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சீக்வன்ஸ் படிச்சிருக்கீங்க. நான் இப்போ அதில் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா லெட் கேபிட்டல் X அப்படிங்கிறது it is a sequence xn. இது எதுல இருக்கு? இந்த Sல. it is a sequence such that xn is bounded. ஓகேங்களா? xn வந்து பவுண்டடாக இருக்கு. அப்படிப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே. அண்ட் சி இந்த S கிளியர்லி இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா this what are the observation? This capital X is strictly contained in S. Sல the n அப்படிங்கிற சீக்வன்ஸ் இருக்கும். 1 2 3 4. This is a sequence but not bounded. ஓகேங்களா? xல only bounded sequence மட்டும்தான் இருக்கு. Are you getting? So this capital X is strictly contained in your capital S. Okay. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல ஒரு மெட்ரிக்கை டிஃபைன் பண்ண போறேன். ஓகே. இதுல ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்துருக்கு. ஓகேங்களா? So let us take define D from capital X cross capital Xல இருந்து R போற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். Okay, so how we are defining the இது வச்சு நான் என்ன எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா d of xn ஒரு சீக்வென்ஸ், yn ஒரு சீக்வென்ஸ். ஓகேங்களா? ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா therefore this is defined to be supremum of என்ன எடுத்துக்கிறேன்
modulus of xn minus yn. Okay, such that n belongs to natural number n. முடிஞ்சு, ரொம்ப சிம்பிள். we have defined in this way. ஓகேங்களா, நோட் பண்ணி பாருங்க. நீங்க இந்த Rnல உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா x1 x2 டாட் 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 xn ன்னு முடிஞ்சிரும். இங்க இந்த x ல உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா x1 x2 டாட் 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 xn டாட் 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 டாட். இது சீக்வன்ஸ். அப்ப இதை விட இது ஜெனரலைசேஷன். ஓகேங்களா, பெரிய 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 டைப் ஆஃப் ஸ்பேஸ். ஓகே, ஸோ அப்போ this is going to define. now இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா then capital X is a metric space with respect to D. இதான் definition. ஓகேங்களா, ஸோ எஸ்ங்கிறது வந்து சாரி கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது set of all bounded sequences. okay, I call it with this is set of all bounded real sequences. Then we have defined D is like this way. சரி, முதல்ல நல்லா நோட் பண்ணி பாருங்க. this is supremum of something. முதல்ல supremum exist ஆக இருக்கா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஓகேங்களா, supremum, the limit, infinity, summation in I equal to 1 to infinity, இந்த மாதிரியான இடங்கள் வரும்பொழுது we have to be very careful. முதல்ல இது வந்து ஒரு ரியல் நம்பரா? is it a real number or not? this is a question. is it a real number? இது முதல் கேள்வி. ஓகேங்களா, இது எனக்கு தெரியாது சார். சுப்ரீமம் ஒருவேளை இன்ஃபினிட்டியா கூட இருக்கலாம்ல. ஏதோ ஒரு சீக்வன்ஸ் வச்சிருக்கோம், அந்த சீக்வன்ஸினுடைய சுப்ரீமம் வந்து இன்ஃபினிட்டியாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ இது மீனிங்கே இல்லைல்ல, இது ஆர் கிடையாதுல்ல. இது ஆர்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் கோயிங் டு பி ரியல் நம்பர். இது வந்து ரியல் நம்பர் அப்படின்னு முதல்ல சொல்லணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் வி நீட் டு ஷோ தட் திஸ் டி இஸ் வெல் டிஃபைன்ட். கரெக்டுங்க, இந்த டில தப்பு இல்லைங்க, இது ரியல் நம்பர் தான். நீங்க எந்த சீக்வன்ஸ் கொடுத்தாலும், நீங்க எக்ஸ்ல நீங்க எந்த சீக்வன்ஸ் கொடுத்தாலும் this is distance between xnக்கும் yன்ங்கிற சீக்வன்ஸுக்குள்ள தூரம் வந்து ஃபைனைட் நம்பர் தான், அது இன்ஃபினிட்டியாக இருக்காது அப்படின்னு முதல்ல ப்ரூஃப் பண்ணணும். இது முதல் ஸ்டெப். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டியினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். டி வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு 0 if only if x equal to y. ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் between xnக்கும் yனுக்குள்ள தூரம், yனுக்கும் xக்குள்ள தூரம், ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி, இதெல்லாம் அப்புறம் ப்ரூஃப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் we need to show that this is a number. ஓகேங்களா, ஸோ சொல்யூஷன். Take it to solution. First let us show that first let us show D is well defined. அப்படின்னா என்ன அர்த்தம்? that is D of xn அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் yn அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்குள்ள தூரம் வந்து என்னது? இஸ் ரியல் நம்பர் அப்படின்னு சொல்ல போறேன். ஓகே, சரி, ஒரே லைன்ல சொல்லிடலாம். எப்படின்னா இங்க பாருங்க, நான் இப்போ ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன்ல, xn ஒரு சீக்வன்ஸ், yn ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ ரியல் நம்பர் ஃபார் எவ்ரி xn and yn. இது எதுல இருக்கும்? கேபிட்டல் எக்ஸ்ல இருந்தனா. கேபிட்டல் எக்ஸ்ல இருந்தனா என்னது? these both are bounded sequence. ஓகேங்களா, அப்போ xn is bounded. அப்படினா அர்த்தம்? this implies there exists some m1 such that modulus of course m1 positive கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, m1 positive such that modulus of xn which is less than or equal to m1. okay, அதே மாதிரி yn is bounded implies there exists m2 positive such that modulus of yn which is less than or equal to m2. இது ரெண்டு பவுண்டட் ஆயிருமா? அப்போ நான் இப்போ என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா then modulus of xn minus yn
which is less than or equal to modulus of xn plus modulus of yn. Okay, this is a triangular inequality. Therefore, this fellow is less than or equal to m1 and this fellow is less than or equal to m2. Okay, அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா that is modulus of xn minus yn which is less than or equal to some number. ஓகேங்களா, இந்த நம்பர் வந்து ஏதோ ஒரு m னு வெச்சுக்கிறேன். ஓகேங்களா, this is less than or equal to m for every n belongs to natural number n. அப்படினா என்ன அர்த்தம்? This implies the set of all xn minus yn, ஓகேங்களா, such that n belongs to natural number n is bounded above by m. Okay, the set is a bounded set. இது வந்து of course இது வந்து எல்லாமே greater than or equal to 0. அப்போ bounded below இருக்கு, bounded above இருக்கு. இப்போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. It is a bounded above set. ஓகேங்களா, and of course இன்னொரு additional is a non-empty bounded above. ஓகேங்களா, is non-empty and bounded above by m1. Okay, அப்போ a non-empty set which is bounded above என்ன வரும்? LUB axiom. That is then by LUB axiom ஓகேங்களா, LUB axiom என்ன சொல்லுது? each non-empty a set which is non-empty and bounded above. ஓகேங்களா, a non-empty set in R which is bounded above has its least upper bound in R. R ல கண்டிப்பாக least upper bound இருக்கும். அப்படிங்களா, then by LUB axiom supremum எழுதுனாலும் ஒண்ணுதான். LUB இப்படி எழுதுவீங்க, LUB of this fellow modulus of xn minus yn, okay, such that n belongs to natural number n, ஓகேங்களா, is in R. இது எதுல இருக்கும்? R ல இருக்கும்னு அர்த்தம். R ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? This is a real number. LUB ன்னு எழுதுனாலும் ஒண்ணுதான், supremum ன்னு எழுதுனாலும் ஒண்ணுதான், supremum. ஓகேங்களா, therefore this implies that distance between xn and yn, this is a finite. இது வந்து இன்ஃபினிட்டியா இருக்காது, less than infinity இருக்கும். So this implies that D is well defined. முதல்ல D வந்து ஓகேங்க, கொடுத்திருக்கிற டெஃபினிஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்றது தான் முதல் ஸ்டெப். ஓகேங்களா சார், ரெண்டாவது ஸ்டெப்லாம் ரொம்ப ஈஸி. என்னது? இப்போ நம்ம now let us show that now இது well defined அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா hence D is a function from x cross x ல இருந்து r க்கு போற ஃபங்க்ஷன். ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்? that is distance between xn க்கும் yn க்கும் உள்ள தூரம் வந்து என்னைக்குமே infinity less than infinity ஆக இருக்கும் for every xn, yn belongs to capital X. இது யாரு? set of all bounded sequence. xn ம் yn ம் bounded இருக்கும்போது அது ரெண்டுக்குள்ள தூரமும் finite நம்பராக தான் இருக்கும். Now let us show that நம்ம செக் பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செக் பண்ணலாமா? So the first property, ஓகேங்களா, distance between xn அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ்க்கும் yn அப்படிங்கிற சீக்வன்ஸ்க்குள்ள தூரம் யாரு? supremum of modulus of xn minus yn such that n belongs to natural number n. பாருங்க, இதெல்லாம் பாசிட்டிவ் குவாண்டிட்டி. ஓகேங்களா, greater than or equal to 0. அப்ப அதுக்கு supremum எடுத்தாலும் அதுவும் greater than or equal to 0 தானே? Therefore supremum will be always greater than or equal to 0 for any xn, yn belongs to capital X. Okay, சார், ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னது? சப்போஸ் distance between xn, yn which is equal to 0, if and only if என்னது? supremum of modulus of xn minus yn which such that n belongs to natural number n, ஓகேங்களா, this is equal to 0. சுப்ரீமமே 0 ஆக இருந்ததுன்னா அதில் உள்ள ஒவ்வொரு டேமும் 0 ஆக தான் இருக்கும். ஏன்? சுப்ரீமம் ஆஃப் நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து என்னது? greater than or equal to 0. அப்போ அதனுடைய சுப்ரீமமே 0 ஆக இருக்குன்னா ஒவ்வொரு டேமும் 0 ஆகும். அப்போ மாடுலஸ் ஆஃப் xn minus yn which is equal to 0 for all n belongs to natural number. So if and only if என்ன எழுதிக்கலாம்? xn equal to yn for every n. If and only if என்னது? xnங்கிற சீக்வன்ஸும்
equal to yn அப்படிங்கிற சீக்வன்ஸ். ஓகேங்களா? x1 equal to y1, x2 equal to y2, x3 equal to y3 அப்படி ஒவ்வொரு டேம் நீங்க எந்த டேம் எடுத்தாலும் இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா இந்த ரெண்டு சீக்வன்ஸ் 1. ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் நாலாவது ப்ராப்பர்ட்டி வந்து மூணாவது ப்ராப்பர்ட்டி அது ரொம்ப சிம்பிள். டிஸ்டன்ஸ் பிட்வீன் xn, yn, okay, which is equal to supremum of modulus of xn minus yn such that n belongs to natural number n. Okay, so இதுக்குள்ள மாடுலஸ்க்குள்ள இதை நான் மாத்திக்கலாம். So this is equal to supremum of modulus of yn minus xn, okay, such that n belongs to natural number n. So that is equal to distance between yn அப்படிங்கிற சீக்வன்ஸ்க்கும் xnங்கிற சீக்வன்ஸ்க்குள்ள தூரம். Okay, hence d of xn, yn which is equal to d of yn, xn. சரி, இப்போ ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி இதான் சம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஓகே, சரி, so note that இப்போ triangular inequality என்ன proof பண்ணணும்? We need to show that distance between xn, yn, this is less than or equal to distance between xn, zn plus distance between zn, yn. ஓகேங்களா? இதைத்தான் நான் சொல்ல போறேன். ஓகே, சரி, இது என்ன? இது சரி, இது இருக்கட்டும். இதுக்குள்ள டெஃபினேஷன் மட்டும் எழுதுங்களேன். இதனுடைய டெஃபினேஷன் மட்டும் எழுதுங்களேன். அப்போ இதனுடைய டெஃபினேஷன் வந்து shall I write it in this way? Supremum of modulus of xn minus zn, okay, such that n belongs to natural number. Okay, இதனுடைய டெஃபினேஷன் வந்து this is equal to supremum of modulus of zn minus yn, okay, such that n belongs to natural number n. Okay, சரி, பாருங்க. அப்போ இதுல உள்ள இந்த நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் சுப்ரீமம் தான் இது. Then shall I write this way? This implies that modulus of xn minus zn, which is less than or equal to supremum of modulus of xn minus zn, okay, such that n belongs to natural number n. இப்படி எழுதலாமா? இதுல உள்ள ஒரு மெம்பர் இது. ஓகேங்களா? இப்போ உங்க கிளாஸ்ல ஒரு 50 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல மேக்ஸிமம் மார்க் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? 12th மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு பார்க்குறேன். 12th மேக்ஸிமம் மார்க் வந்து 600க்கு வந்து 595 அப்படின்னா உங்க கிளாஸ்ல உள்ள ஒவ்வொருத்தருடைய 12th மார்க்கும் 595ஓட கம்மியாக இருக்கும். யார் எடுத்தாலும் சரி, யாரோட 12th மார்க் எடுத்து பார்த்தாலும் that is always less than or equal to 595. ஓகேங்களா? அப்போ இதுல உள்ள எல்லாத்துக்கும் சுப்ரீமம் தான் இது, இந்த இடம். ஓகேங்களா? அப்போ இதுல உள்ள ஒவ்வொரு மெம்பர்ஸும் இந்த சுப்ரீமத்தோட கம்மியா இருக்கும். This is true for every n belongs to natural number. இந்த ஒரு இடம் ரொம்ப முக்கியமான குருஷியலான பிளேஸ். இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. சரி, அப்ப இதே மாதிரி நான் இதை சொல்லலாமா? மாடுலஸ் ஆஃப் zn minus yn which is less than or equal to supremum of என்னது? மாடுலஸ் ஆஃப் zn minus yn such that n belongs to natural number. ஓகேங்களா? நான் இங்கேயும் n போட்டிருக்கேன், இங்கேயும், அதனால இது வேணா வேற ஏதாவது போட்டுக்கோங்க, வேற ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? xmன்னு போட்டுக்கலாமா இந்த இடத்த மட்டும்? ஏன்னா உள்ளே நான் ஒரு n கொடுத்துருக்கேன்ல, அதனால நான் வேற பேர் கொடுத்துக்கிறேன். xm minus zm. ஓகேங்களா? zm minus ym. This is true for every m belongs to natural number. இதுல நீங்க யார் எடுத்தாலும் that fellow is less than or equal to supremum of this. Okay, now let us come to this way. Okay, we know that by triangular inequality we know that modulus of xn minus yn calculate பண்றேன். This fellow is less than or equal to modulus of xn minus zn plus modulus of zn minus yn. Okay, and this fellow is less than or equal to இவன் யாரோட கம்மியா இருப்பான்? Supremum of modulus of xn minus zn. ஓகேங்களா? such that n belongs to natural number. ஓகேங்களா? இதை விட கம்மியா இருப்பான். இந்த ஒரு டேர்ம் மட்டும், இந்த ஒரு டேர்மை விட இது பெருசு. பிளஸ் இந்த டேர்மோட யார் பெருசு? I can write supremum of என்னது? modulus of zn minus yn, okay, such that n belongs to natural number n. முடிஞ்சா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது யாரு? This is equal to distance between யாரு? xn,
comma zn plus இது யாரு distance between zn comma yn. ஓகேங்களா, இது ரெண்டுக்குள்ள தூரம். அப்போ என்ன நடந்திருக்கு அப்படி உங்களுக்கு வேணும்னா I can rewrite this index. தப்பு இல்லை, பட் நான் மாற்றி எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இதை மாற்றி எழுதிக்கிறேன். ஓகே, என்ன எழுதுறேன் அப்படின்னா இது எம்னு போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஓகேங்களா, doesn't matter. This is xm ym which is less than or equal to xm zm and zm ym. Okay, of course this is less than or equal to this. இதுல நான் என்னெல்லாம் மாத்தணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் பக்காவாக பிரச்சனை இல்லை, நீட்டா. ஓகே, அப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கேன்னா இது யாரு, இது ஒரு நம்பர், இது ஒரு ரியல் நம்பர், அதுக்கப்புறம் இது ஒரு ரியல் நம்பர். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டையும் கூட்டினா திஸ் இஸ் அ நம்பர். ஓகேங்களா, நம்பர். ஓகேங்களா, ஐ கால் திஸ் இது ஏதோ ஒரு நம்பர்னு வச்சுக்கோமே, ஐ கால் இட் பி திஸ் இஸ் கே அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அப்போ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா this implies that modulus of xm minus ym, okay, which is less than or equal to k for every m belongs to natural number m. நீங்க xm ym னு எழுதிட்டீங்க, m னது இன்டிஜர், அவ்வளவுதான். அப்ப எல்லாத்துக்கும் இந்த கண்டிஷன் ட்ரூ. ஓகே, எல்லாத்துக்கும் இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்படின்னா என்ன அர்த்தம், சுப்ரீமோ இந்த செட்டுக்கு this fellow is modulus of xm minus ym okay, such that m belongs to natural number n. This is bounded above by யாரு k. அப்போ இதுக்கு வந்து என்னது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இருக்குமா, அதுதானே சுப்ரீமோ. so this would imply that இதுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் யாரு, சரி இப்போதைக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எழுதிக்கோங்க. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் modulus of xm minus ym, okay, such that m belongs to natural number n. Okay, this fellow is always less than or equal to உங்களுடைய k. இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னு சொன்னாலும் ஒண்ணுதான், சுப்ரீமம்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகே, therefore என்ன நடந்திருக்கு அப்படின்னா, so this would imply that distance between xn comma yn, this is equal to supremum of modulus of xn minus yn. சார் இந்த இடத்துல எது சார் n போட்டீங்க, m போடலாம்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது சுப்ரீமம் டேக்கன் ஓவர் தானே, அதனால m எழுதினாலும் ஒன்று தான், n எழுதினாலும் ஒன்று தான். ஸோ n belongs to natural number n. This fellow is less than or equal to k. ஓகே, ஏன்னா இதுதான் இது லீஸ்ட் அப்பர் பவுண்ட், this is least upper bound, இது அப்பர் பவுண்ட், this is upper bound, இது லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னைக்குமே அப்பர் பவுண்டோட கம்மியாக இருக்கும். இந்த கேக்குள்ள வேல்யூ போட்டுடலாமா, கேக்குள்ள வேல்யூ யாரு, டிஸ்டன்ஸ் பிட்வீன், மேலே எழுதிட்டு பாருங்க, k யாரு, இவன் தான் k, the whole thing, the distance between xn zn plus distance between zn yn. so அதை நாங்கள் எழுதிடுறேன். ஓகேங்களா, so we'll come back to this. so this implies that distance between xn yn which is less than or equal to kn க்கு பதிலா நான் distance between xn zn plus distance between zn yn. ஓகேங்களா, therefore triangular inequality முடிஞ்சிருச்சு. so this implies that D is a metric on x. இந்த x க்கு பேரு வழக்கமா நம்ம எப்படி குறிப்போம்னா we call it to be, this is called L infinity. ஓகேங்களா, இந்த x க்கு பேரு, இந்த x வந்து இனிமே எப்படி குறிக்க போறோம், L infinity அப்படின்னு குறிக்க போறோம். ஓகேங்களா, so this is equal to set of all sequences xn. ஓகேங்களா, such that xn belongs to s, such that xn is bounded. Okay, and the distance between the two elements, distance between xn ஒரு element, ஓகேங்களா, yn ஒரு element, ஒரு sequence, இது ரெண்டுக்குள்ள தூரம் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கீங்க, சுப்ரீமோ மெட்ரிக். ஓகேங்களா, அது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப், ஓகேங்களா, modulus of xn minus yn such that n belongs to natural number n. Okay, so this is well defined and this will form a metric. ஓகேங்களா, இது வந்து என்னது, L infinity ல metric. ஓகேங்களா, then L infinity
with respect to this D is a metric space. Is a metric space. Metric space. Okay. Okay, then I'll stop here. So